ஹை கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் ஷிப்டன்ல எபிசோட் 124 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன வெடிக்கிற களிமண்ண வெண்ணெய் கட்டி மாதிரி சாப்பிடுறான் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பயன்படுத்தலாம்னு இருந்தேன். அதுக்கான நேரம் வந்துருச்சு. உன்னால தப்பிக்கவே முடியாது. டாபி ஓடி. ஐயோ கொஞ்சம் பொறுத்த பார்ட்னர், நான் தள்ளி போயிடுறேன். தப்பிச்சிரா டாபி. இது வெடிக்க வச்சா என்ன ஆவறது? நான் இந்த ஜூட்ஸுவை இட்டாச்சியை கொல்றதுக்காக தான் ஸ்பெஷலா உருவாக்குனேன். சரி இருக்கட்டும். கண் பிரிவிச்சு இதுவும் வெடிபொருளா? இவ்வளவு பெருசா இருக்கு. இது படிச்சா என்ன ஆகும்? காலி அசைதா. என்ன சாஸ்கே, உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டியா? இது எவ்வளவு சக்கரா போகும்? கரூரா கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும் நினைக்கிற? வெடிக்க போகுது. என்ன தப்பா வெடிச்சிருச்சா? இல்ல, சரியாதான் வெடிச்சிருக்க. அடுத்து என்ன? ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட போல. என்னோட ஆர்ட் எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறது தான். ஆட்டம் முடிஞ்சது. வாய்ப்பே இல்ல. இப்படி நடக்க கூடாது. என்னடா என் ஆர்ட்ட நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. இதான் விஷயமா? C4 அரோரா, கண்ணுக்கே தெரியாத நானோ சைஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அந்த பூதாகரமான டேட்டாவை வெடிச்சதுல அந்த அதிர்வலையில கலந்த அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் சாதாரணமா பார்க்கும்போது கண்ணுக்கே தெரியாது. அந்த அட்மாஸ்பியர் பூரா இது கலந்திருக்கும். அந்த இடத்துல வாழ்ற எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, அங்க உள்ள காத்த சுவாசிக்கும் போது இந்த மினி பாம்ஸ் அதோட உடம்புக்குள்ள போய் உள்ளிருந்தே வெடிச்சு செதற ஆரம்பிக்கும். பல கட்டங்களா இது உள்ளுக்குள்ளேயே வெடிச்சு செதறதுனால பாதிக்கப்பட்ட உயிரினம் எதுவா இருந்தாலும் செதறி காத்துல கலந்துரும். வேண்டிய ஜுட்சு தான். இதுக்கு நான் அந்த கிட்டாச்சிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் முடியும்? நான் ஜெயிச்சிட்டேன். என் ஆர்ட்டை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இருக்கானே, எப்படி தப்பிச்சா? இந்த நெட் சொல்லி போட்டுட்டாங்க. சக்கரவர்த்தி வேலாம வீணடிச்சதால இப்ப உன்னோட வேகம் குறைஞ்சிருச்சு போல. இவனோட அந்த கண்ணு, உன்னோட வெடிப்பொருள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதா இருக்கலாம். ஆனா என் ஷரிங்கன் கிட்ட இருந்து எதுவும் தப்ப முடியாது. பார்க்க முடியுதா? உன்னோட சின்ன வெடிப்பொருட்கள் என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சது. பார்க்க புகை மண்டலம் மாதிரி இருந்துச்சு. அதுல மாட்டிக்காம இருக்க நீ உயரமா பறந்ததையும் கவனிச்சேன். பறந்துகிட்டு இருந்த இது என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சதால சுலபமா நான் தப்பிச்சிட்டேன். என்னோட C4 கரோராவால நீ சாகிறத நான் என் கண்ணால பார்த்தேன். அது என்னோட கென்ஜூட்சு. அதான பார்த்தேன். எனக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கணும். உன்னோட உடல் உறுப்பை தாக்காம விட்டுருக்க. சீக்கிரம் இட்டாச்சி எங்கன்னு சொல்லு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இட்டாச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்.
இவன் உஷாரா தான் இருந்திருக்கான். அந்த கெஞ்சுட்சுவை நீ பயன்படுத்துவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த இட்டாச்சிக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்ல. ஒரே வித்தைய வச்சு அண்ணனும் தம்பியும் ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நாள் நான் இவரு 1000 வித்தை தான் எடுத்துட்டாரு. அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என்னோட ஆர்ட்ட மட்டும் குத்தம் சொல்லாதீங்க. என்னோட இந்த நிஞ்சட்சு கலைய எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. நீங்க எல்லாரும் இதே இடத்துல சாக தான் போறீங்க. அதான் வேலைக்கு அவளைய தம்பி. பேச்சு மட்டும்தான் பலமா இருக்கு, ஆனா செயல்ல ஒண்ணும் இல்ல. உன் கதை முடிஞ்சது. அப்படியா? முதல்ல நீங்க ஒண்ணு கொஞ்சம் நல்லா பாரு. என்ன இது? எப்படி இது நடந்துச்சு? ஓவரா வாய் பேசினல, கொஞ்சம் விட்டு இருந்தா உன் உடம்பு துண்டு துண்டா போயிருக்கும். நான் தான் சொன்னேன்ல, சண்டைன்னு வந்தா முதல்ல சாகுறது இவனாதான் இருப்பான்னு. கெஞ்சுட்சுவா? ஆனா எப்படி? ஆரம்பத்துல இருந்தே நீ அதுலதான் இருக்க. நீ ஹிட்டாச்சியோட ஷேரிங்கனை பார்த்த அடுத்த நொடியே நீ அவன் கெஞ்சுட்சுக்குள்ள நல்லாவே மாட்டிக்கிட்ட. அதேதான் இப்ப சாஸ்கியும் பண்ணிருக்கான். கடவுள் கண்ணுக்கு தெரியுறாரா? ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுதான் உண்மையான கலை. அப்படியே திருப்பி இப்ப சாஸ்கிய பாறேன். இல்ல, இன்னொருத்தனோட திறமைய பார்த்து நான் எப்படி வியப்பேன்? போயும் இந்த ஆர்ட்ட பார்த்தா சான்ஸே இல்ல. இது போயுமா? அதெல்லாம் கிடையாது. அன்னையில இருந்து என்னோட லெஃப்ட் ஐல நான் ஷாரிங்கான எதிர்க்கிறதுக்கு கத்துக்கிட்டு இருந்தேன். அது எவ்வளவு பெரிய கெஞ்சிட்சு வாக்கி இருந்தாலும் அதுல இருந்து நான் ஈஸியா விளக்கிருப்பேன். எப்படா? மாட்டினது நான் இல்ல, நீதான். C4ஓட அட்டாக் எப்படி இருக்குன்னு இப்ப பாக்குறியா? இவனிச்சா நீயும் தான்டா சாவும். ஐயோ ஃபுல்லா இதாயிடுச்சு. லாஸ்ட் பட்டா. இதுல தப்பிட்டாங்க. இப்ப சக்ரா யார்கிட்ட கம்மியா இருக்குன்னு பாரு. மாவனை இதுல இருந்து தப்பிக்க முடியாது. इसके बेटा கோடி கணக்குல இருக்கும் போல. இதை எதிர்பார்த்தேன். நான் முன்ன பயன்படுத்தின வெடிபொருள் மாதிரியே தான் இதுவும். கண்ணுக்கே தெரியாத C4 பாமால நிறைஞ்சிருக்கு. என் கையை வேற வலிக்குதே. பத்தாத குறைக்கு போன தாக்குதல்லையே என்னோட முழு சக்கராவையும் பயன்படுத்திட்டேன். இதுக்கு மேல எப்படி? விடுவிக்க முடியாதோ? பிளட்ல காந்துச்சு. நீ இப்ப என்ன பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். அந்த லைட்னிங் பிளேட்ல சக்ராஸ் நிறைஞ்சிருக்கு. நான் உன் ஏரியாவை விட்டு தள்ளி இருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ்ல எப்படி தாக்குறேன் நானும் பாக்குறேன். உன் கதை முடிகிற நேரம்டா. என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒன்றும் புரியல. திரும்ப ஞான வெடியில மாட்டிருக்கான். நான் ஜெயிச்சிட்டேன்.
இந்த முறை இல்லையே, நான் ஆனா தான் ஜெயிச்சேன். பார்த்துட்டு கொஞ்சம் மாறி நான் தைரியமா இருந்த எதிர்பார்த்த மாதிரி மாதிரியே தெரியுது. என்னோட ஹார்ட்டுக்கு வெற்றி கிடைச்சிருக்கேன். திரும்ப கெஞ்சின் சப்போர்ட் இருக்க முடியாதா என்ன? அதாங்க வாய்ப்பே இல்லை. அதே தான். வெறும் கை சண்டையா? அடி பத்திருக்கு போல. இதோடைய வச்சு ஏதோ பண்ணிருப்பான் போல. என்னதான் நடக்குது? அது நிச்சயமா கெஞ்சிட்சு கிடையாது. அப்புறம் அப்படி இருந்தோம் இதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட ஆர்ட்டோட பலவீனத்தை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லாத. ஆமா, எனக்கு தெரிஞ்சதா. ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடிதான் ஷேரிங்கான பயன்படுத்தும் போது உன் சயின்ஸ் என் கண்ணுக்கு தெரியற மாதிரி பயன்படுத்த கூடாது. ஏன்னா நீ எவ்வளவு வேகமா Copy செயல்பட்டாலும் என் கண்ணுல கண்டிப்பா மாட்டிப்பேன். இது வரைக்கும் உன் ஜூட்ஸுக்கு நீ எர்த் ஸ்டைல் சயின்ஸ் தான் பயன்படுத்தி இருக்க. என் சிடோரிக்கு நான் லைட்னிங் ஸ்டைல பயன்படுத்துவேன். இப்ப நீ ஏன் யோசி. அப்படின்னா இத பத்தி உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சோம் எதுக்காக உன் லைட்னிங் பிளேட வச்சு என்ன அட்டாக் பண்ண பார்த்த? எர்த் ஸ்டைலோட பலவீனமே லைட்னிங் ஸ்டைல் தான். இப்ப இதை நான் பயன்படுத்தினா என் லைட்னிங் பிளேடுக்கு உன் வெடிப்பொருள் காலி ஆயிடும் தெரியும். கணக்கு போட்டா கச்சிதமா பொருந்ததுல. எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. அப்படின்னா அந்த லைட்னிங் பிளேட நீ எனக்கு எதிராக பயன்படுத்தல. உனக்குள்ள இருந்த பாம்ஸ செயலிழக்க வைக்கதான் எதை பயன்படுத்திருக்க. இப்ப புரியுது. உடம்பு ஃபுல்லா பாய்ச்சிருக்கான். சரியா சொன்ன. ஆனா அதால என் உடலுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இன்னொரு விஷயம், என் ஜூட்ஸுவை டெக்னிக்கலா சிடோரின்னு சொல்லுவாங்க. அம்மாடா. என் ஜூட்ஸுல இருக்க யாரா weakness மாதிரி? எப்படி இவன் இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டான்? ஒன்னும் புரியல. உனக்கு எப்படி தெரிஞ்சது? முதல்ல கன்னி வடிகள் வெடிச்சப்பவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே உன் ஜூட்ஸுவை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்துல உன்னை தாக்க சிடோரி சென்போனை தான் பயன்படுத்தினேன். அப்ப உன்னோட வெடிப்பொருள்ல சிலது வெடிச்சதை கவனிச்சேன், சிலது வெடிக்காததையும் கவனிச்சேன். இதெல்லாம் வச்சுதான் உன் பலவீனத்தை கெஸ் பண்ணேன். என்னது இதெல்லாம் வெறும் கெஸ்ஸா? என்ன சொல்ற? நல்லா யோசிச்சு பாரு. நீ போட்ட வெடிப்பொருள்லயே என் பின்னாடி போட்டது மட்டும்தான் வெடிச்சது. என் தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தினியே, அதைத்தான் சொல்றேன். மத்த எல்லா வெடிப்பொருளும் அதுவும் சிடோரி சென்போனை பயன்படுத்தினப்போ வெடிக்கவே இல்லை. டம்மி அப்போ இதெல்லாம். அதை வெடிக்க வைக்காம இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது உன் பார்ட்னருக்கு பக்கத்துல விழுந்ததால அதை நீ வெடிக்க விடாம செஞ்சிருப்ப. அப்படின்னா இதெல்லாம் உன்னோட சிடோரி தடுத்து நிறுத்துச்சா? இல்ல நான் தான் தடுத்து நிறுத்தினான்னு உனக்கு தெரியாம இருந்திருக்கேன். இப்ப புரியுது. உனக்கு கிடைச்ச கெஸ் கன்ஃபார்ம் பண்ண அந்த கன்னி வெடி மேல டெஸ்ட் பண்ணிருக்க. ஆமா, சரியா சொன்ன. நீ தரையில மூவ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கிய அந்த கன்னி வெடி, அது கூட இந்த C2 தாக்குதலும் குறிப்பாத்து தடுக்கிற மிசைல்ஸும் இணைஞ்சிருக்க. இப்ப உன்னை சுத்தி எல்லா இடங்கள்லயும் கன்னி வெடிகளை பதுக்கி வச்சிருக்க. கொஞ்சம் தொட்டு பாரு, வெடிச்சு சிதறிடுவேன். அதை தானா செயல்படுத்தினா அது உன் கட்டுப்பாட்டுல இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா இல்ல பயங்கரமா வச்சு அப்பா. பார்க்கும்போது என்னோட லைட்னிங் ஸ்டைல் ஜூட்ஸு உன்னோட எர்த் எவ்வளவு use ஸ்டைல் வச்சிருக்காங்க. காலி பண்ணிட்டோன்னு புரிஞ்சிருச்சு. சரியா சொன்ன. என் கத்திய தரைய நோக்கி எரிஞ்சப்ப கன்னி வடியில இருந்து தப்பிச்சு காலை வைக்கிறதுக்காக ஒன்னும் நான் எரியல. அங்க ஒரு கன்னி வடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் வால் வழியா சிடோரிய செலுத்தி நான் நினைச்சது சரிதானான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை எப்படி கண்டுபிடிச்சேன்? நான் பதுக்கி வச்சிருந்த கன்னி வெடி இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்? அதான் ஷேரிங் ஆனிருக்கு. இதுல இருந்தே நான் சொன்னதை நீ கவனிக்கலன்னு தெரியுது. சக்கரா என் கண்ணுக்கு வேற கலர்ல தெரியும். அப்ப இதை பயன்படுத்தி தான் கன்னி வெடியை கண்டுபிடிச்சியா? ஆமா. அப்படின்னா அவன் நிக்கிறதுக்காக மட்டும் அந்த இடத்தை தேடல. என் டெட்டனேட்டிங் கிளேவை செயலிழக்க வைக்க என்ன பண்ண முடியுங்கிற முயற்சியில அந்த வேலையை செஞ்சிருக்கான். ஒருவேளை என் கன்னி வெடி செயலிழக்காம வெடிச்சு சிதறி இருந்தா என்ன பண்ணிருப்ப? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும்னு தெரியும். நல்ல வேலை எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருந்தேன். ஆனா அதை டெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் வரல. அதுக்கு ரெடியா இருந்திருக்க. இன்னொரு ஜூட்ஸும் இருக்குன்னு அர்த்தம்.
காய்கிட்ட இப்ப தச்சு இட்டாச்சி ஓடணும். எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லாண்டா உனக்கு பிடிக்காதுல்ல உன்னை போட்டு கொடுத்தா என்ன? அவன் தான் உடம்புல ஷாக் வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் மொத்தம் காலி. இந்த ஞானம் போடுறது தப்பு பண்ணிட்டான். நான் நல்லா தான் பேசுறேன். நிக்கவே முடியலையே, எப்படி சண்டை போடுவேன்? உன் சக்கரம் நல்லா அடி வாங்கியிருக்குன்னு தெரியுதே. ஆமா ஐயா டன்னாக்கா டான்ஸ் இவரே ஆடுறாரு. அப்படிதான் இருக்கான். என்ன பொண்ண சாகடிக்க டெட்டோனேட்டிங் கிளேவ. இப்பவும் எப்படி அமைதியா இருக்க? நான் சொன்னதை கேட்டு பதட்டப்படுவேன்னு நினைச்சேன். என்ன அதே வேடிக்கையா ரத்தம். காட்டுறேன்? என் மொத்த கலையையும் வச்சு உன்னை கொல்ல போறேன்டா. ஒரு ரியாக்ஷனும் இல்லை. எரியுதா இப்படி தாண்டா இருக்கும் எங்களுக்கு அவன் காரா வச்சு வரப்போ. இதனாலதான்டா உங்க ரெண்டு பேரையும் நான் வெறுக்கிறேன். என்னமோ நீனும் உங்க அண்ணனும் தான் எல்லாத்துலயும் இதாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு. மக்கள் சிரிப்பு சிரிக்கிறீங்க பாத்தியா? அந்த கண்ணு உங்களுக்கு நம்பிக்கை தரதே அந்த கண்ணு தானடா. என் கலைத்திறனை சந்தேகப்படுற அந்த கண்களை மன்னிக்கவே மாட்டேன்டா. நீ பாக்குற பார்வைய பார்த்தாலே தெரியுது என் கலை மேல உனக்கு சுத்தமா மரியாதை கிடையாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. கலையையும் மதிக்காதவனை நான் விட்டதே இல்லடா. ஐயோ, கத்தி கத்தி இணைஞ்ச போது. நீ சொன்ன எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. அந்த இத்தாச்சி எங்க இருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதான். நீ என்னன்னா மாஸ்டராக பேசு. அவன் வாயிலிருந்து இட்டாச்சுன்னு வரும். உன் ஷாரிங்கான இப்ப உள்ள இழுத்துக்கிட்டேன். அப்ப அந்த அளவுக்கு என்ன மதிக்காம இருக்க. இன்னி நட பண்ண போற. ஏய் அப்பா இன்னும் இருக்கா? நெஞ்சுக்கிட்ட ஒரு வாய் வச்சுக்கிறாயா? இதுதான்டா என்னோட அல்டிமேட் ஆர்ட். இந்த தடவை மாமனை நானே இறங்குறேன்டா. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? போச்சு, அப்ப செத்துருவான்ல. மரணத்துல கூட நான் ஒரு கலைஞன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷனை எவனும் பார்த்துக்க மாட்டான். இது இந்த உலகத்துக்கே ஒரு தழும்பா மாறும். அதுக்கப்புறம் தான் என்னோட கலை எவ்வளவு பெருசு, நான் எவ்வளவு பெரிய கலைஞன்றத பத்தி பேசுவாங்க. என்ன மைத்திகாரன் இறக்கம் போறடா. ஆனா என்ன எல்லாரும் பாராட்டி பேசும்போது பாவம் நீ உயிரோட இருக்க மாட்ட. நீ இருக்கியன்னு தெரியல. இன்னைக்கு எவன்டா பாராட்டி பேசுறான்? 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு போகும். எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். நீ பயப்படுவ, நடுங்குவடா. உன் கண்ணு முன்னாடி உன் சாவு நிக்கும். அத பார்த்து ஓடுவடா. வலி நான் உனக்கு என்னன்னா காட்டுறேன். அப்படியே மாறுறான். இந்த art அவனே பாம்பா மாறிட்டான். அது நியூக்ளியர் பாம்பு மாதிரியா? போடா இருந்து. ஒரு explosion! இந்த எபிசோடு செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் என்ன டைடாருக்கு வந்து மூளை சூடாகி ஒரு நரம்பெலாம் வெடிச்சு அதெல்லாம் ஆயிடுச்சான்னு தெரில. ஃபுல் சைக்கோ ஆகிட்டாங்க. அவன் வந்து நான் என் கலை தாண்டா பெஸ்ட்டு, உங்களை விட நான் பெஸ்ட்டுன்னு நிரம்பிக்கிறேன். நீங்கள் என்னடா கண்ணை வச்சு வித்தை காட்டுனுக்கிறீங்க? நான் அதுக்கும் மேலே உங்கள் கண்ணில் ஒரு பயத்தை காட்டுவேன்றது நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். நானே வெடிப்பொருளாக மாறுவேண்டான்னு சொல்லி
பைத்தியமாவே மாறிட்டாங்க அவன். அது வந்து அந்த இட்டாச்சி கிட்ட நடந்த அந்த சம்பவம் அவனுக்குள்ள நல்லா ஆழமா இறங்கியிருக்கு. ஸோ வந்து நான் சுத்தமா பின்வாங்க மாட்டேன். ஒண்ணு நான் ஜெயிக்கணும். எதனா ஒண்ணு பண்ணி நான் ஜெயிச்சு நான் செத்தாலும் பரவாயில்லடா. ஆனா உங்கள அழிச்சுட்டு தான்டா சாவேன். உங்க உங்க இனத்துல ஒருத்தனையாவது நான் கொன்னேன் என் கலையில அப்படின்றது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு போறான். யார்ரா உன்னை பத்தி பெருமை பேச போறா? யார்ரா இருக்கா? ஆனா டெய்டாரை வந்து அவன் கலை மேல அவ்வளவு லவ் வச்சிருக்கான், அதுவும் புரிஞ்சிச்சு. அதனாலதான் அது எந்த இடத்துலயும் அவன் விட்டு கொடுக்காம, அது யாராவது குறைச்சு பார்த்தா அவனால எடுத்துக்கவே முடியல. ஸோ அந்த ஃபீலும் புரிஞ்சிச்சு. அந்த இடத்துல பார்க்கும்போது டெய்டாரை பார்த்தா கொஞ்சம் வருத்தமாவே இருந்தது எனக்கு. அதான் ஃபுல் கர்வம் ப்ளஸ் வந்து சின்ன பையங்க எனக்கு தெரிஞ்சு டோபி அண்ட் டைடரா இவங்க 2 பேரும் சின்ன பசங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் அப்போவே பெரிய பெருசாக தான் இருக்கிறாங்க. சாசுரி இட்டாச்சி எல்லாருமே பெரியவங்களாக தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் சின்ன பசங்கள்லேருந்தே ஜாயின் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அந்த வயசு வேகம்னு கூட சொல்லலாம். ரத்தம் கொதிக்கிற வயசு. ஸோ அது டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிற இதுவாக தான். ஸோ அவன் வந்து பின்வாங்கிறதாவே இல்லைன்றது தான் இது காட்டுச்சு. ஸோ அங்கே வந்து இந்த அளவு கூட எடுக்கலாம், அவன் பாதியிலே வந்து போயிட்டான். பட் இங்கே வந்து சுத்தம் இந்த இட்டாச்சி மேலே இருக்க வெறுப்புனால ஆஹா உன்னை விட மாட்டேன்டா சாஸ்கேன்றதெல்லாம் ரொம்ப தீவிரமாக வந்துட்டான். இப்போ சாஸ்கே நிலமை என்ன ஆச்சுன்னே தெரில. இப்போது 2 முறை கிட்ட கெஞ்சன்ஸு போட்டான்னு நினைக்கிறேன். இப்போ 3ஆம் முறை போட்டிருக்க முடியுமா? என்ன ஆச்சுன்னு தெரில. அப்படியே ப்ரீஸாக நின்ட்டான் அவன். அந்த கண்ணில் பயத்தை பார்க்கணும்னு நினச்சா அந்த பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து தான் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். முன்னாடி நருட்டோ கூடயும் டெய்டாரெல்லாம் சண்டை போட்டிருக்கான். அப்போ கூட எந்த அளவுக்கு நருட்டோ திங்க் பண்ணானா அட்டாக் பண்ணானா சொல்ல முடியாது. ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாசுகே மீட் பண்ணுறான். இப்போவே அவ்வளோ அப்சர்வ் பண்ணி அவ்வளோ விஷயத்தை டக்கு டக்குன்னு புரிஞ்சுட்டு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ அவ்வளோ ஈஸி இல்லைல்ல அந்த மாதிரி பண்ணுறது. சாசுகே இந்த டைம் வந்து வேற மாதிரி இருக்கான். அதான் இப்படி யோசிப்பான், இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்து செய்வான் அப்படின்றது சுத்தமாக எதிர்பார்க்கல. பயங்கரமாக இருந்தது. அதான் ஷாரிங்கன் எந்த அளவுக்கு வந்து ஒரு இதில் ஹெல்ப் வந்துன்றது தெரியுது. அது மட்டும் இல்லைனா இது எதுவுமே பண்ணியிருக்க முடியாது இல்லையா? அவன் அதில் வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணியிருக்கான்றது இதுலேயே தெரியுது. உரைச்சி சும்மா வச்சுன்னு இல்லைன்றதும் தெரியுது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் நுணுக்கமாக அது என்ன நேனோ பவர் அது அதை கூடயும் வந்து சென்ஸ் பண்ணியிருக்கான். ப்ளஸ் வந்து அதை கண்காணிச்சுட்டே இவனுடைய டெக்னிக்கும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான்றது வந்து எவ்வளோ விஷயம். அது அறிவு தாண்டா. ரொம்ப கஷ்டம்தான். சாஸ்கேவும் பவர்ஃபுல்லாக இருக்கான்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கப்போ தான் தெரியுது. ஏன்னா இப்போ என்ன பவர் யார் எது யூஸ் பண்ணாலும் கண்ணு வழியாக பார்த்துறாலும் அது பெரிய ப்ளஸ். அது யாராலுமே அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்றதால பெரிய விஷயம் அது. ஆமாம். ப்ளஸ் வந்து அவங்க சைனும் பார்த்துறான், காப்பி பண்ணிடுறான். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றதை அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ இந்த சைன் போடுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவான். ஸோ அட்வான்ஸாக தான் இருக்கான். 2 ஸ்டெப் கூட தான் இருக்கான். இப்போ டைடரை கேட்டா இல்லையா, சரிடா சப்போஸ் நீ வந்து உன்னுடைய சிடோரி வச்சு அதை அட்டாக் பண்ணி வெடிச்சிருந்தா என்னடா பண்ணியிருப்பேனா, அதுக்கும் என்கிட்ட பிளான் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ 2த்தையும் யோசிச்சு தான் இறங்குறேன். ஒன்று கொட்டா நான் வந்து என்ன சொல்கிறது, டே அப்போ நீ வந்து கெஸ்ஸில் இறங்குனியா அப்படின்னு கேட்டேன். கெஸ்ஸில் தான் இறங்கினேன். அப்படியே வெடிச்சிருந்தாலும் அதுக்கும் என்கிட்ட பிளான் இருக்குன்றான். ஸோ எப்படி அவன் மண்டை அப்படியே அங்கே தான் சூடே ஆச்சு. என் விஷயத்தில் எப்படா இவ்வளோ நான் இதை வந்து பல வருஷமாக கண்டுபிடிச்சதுடா, நீ வந்து செகண்ட்ஸில் கண்டுபிடிக்கிறேன்னா அப்போ நான் இவ்வளோ நேரம் ட்ரைனிங் எடுத்து என்னடா வேல்யூன்றது தான் அந்த வெறி கோவம்லாம். ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ இட்டாச்சும் அவனுக்கு பிடிக்காட்டியும் அவன் சொல்லிட்டு போயிடலாம். ஆனாலும் அவனுக்கு அதை விட நான் கற்றுக்கிட்டது என்னது எப்படி இப்படி போகலாங்கிற அந்த விஷயத்துல தான் அவன் ஃபோக்கஸ்டாக இருந்தான். நிறைய பேர் வந்து சரி அவனும் பிடிக்காது போட்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. அவன் ஹார்ட் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கான், எவ்வளோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ பண்ணியிருக்கான், எத்தனை வருஷம் கனவு கூட அது அவனுக்கு. ஸோ அது மேலே அந்த அளவுக்கு பிரிய வச்சுருந்ததும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இறங்கிறதுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, உயிர் போகிறத பற்றிலாம் கவலை இல்லைன்றது தான். ஸோ இவ்வளோ பெரிய வெடி வெடிச்சிருக்குன்னா அந்த சுற்றி அந்த ஊர் என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ டோபி கூட என்ன ஆச்சுன்னு தெரில. அவனும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தான். ஸோ ரொம்ப கஷ்டம். அது பார்க்கறதே ரொம்ப பயமாக. ஏன்னா கண்ணுக்கே தெரியல, பிளட்டுக்குள்ளே கலந்து அது வந்து வெடிக்குன்னா ஒரு நரம்பும் இன்ச்சாக வெடிக்கும். உயிர் போகிற இது அது. நரகத்தை காட்டுறான், நரகஸ்வரம் அப்படின்ற மாதிரி இது எல்லாம் மாட்டினா சத்தம் அவ்வளோதான். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது. சாஸ்கேன்றதுனால தப்பிச்சிட்டு இருக்கா. வேற யாருன்னா தான் கண்டிப்பாக காது. ஸோ எனக்கு இப்போ தாங்க புரியுது ஏன் உரைச்சி வந்து இந்த உச்சியா கிளான் மேலே அவ்வளோ வெறித்தனமாக இருக்கான்னு. ஏன்னா ஃபேஷன் நம்ம எவ்வளோ வருஷம் நீ கஷ்டப்பட்டு ஒன்று கற்றுக்கிட்டு வந்தாலும் செகண்ட்ஸில் நாங்கள் அதை காப்பி பண்ணிவிடுவோம். அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து உரைச்சிக்கு தேவைன்றது தான். எனக்கா அவனுக்கு வந்து அந்த என்ன சொல்லி இம்மார்ட்டல் ஆகணும்னா அவ்வளோ வித்தியம் கற்றுக்கணும்னா இது தேவை. ஏன்னா எல்லாத்தையுமே சீக்கிரம் கற்றுக்கலாம், சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது வெறி பிடிச்சி தெரிஞ்சிருக்கு. பட் அங்கேயும் மண்ணாரி போட்டு இவனும் வந்து தன்னுடைய திறமையை வளர்த்து இங்கே அதை காட்டிகிட்டு இருக்கான்றப்போ நல்லா இருக்குங்க. எனக்கு அது இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்போ டெய்டாரை வந்து பயமுறுத்தியோ இல்லை ஒருத்தவங்க மைண்டை வந்து அப்செட் பண்ணி ஒன்று சாதிக்கலான்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணது பேசினா. பட் அந்த இடத்துலேயே சாசுகே வந்து எதுவுமே அழட்டிக்காம நீ தானா சொல்கிறா அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் இருந்தால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன்.
அதான் இப்போ டைடாரா வந்து நருட்டோ கிட்ட இந்த வித்தையெல்லாம் பண்ணான். அவன் டென்ஷன் ஆவான், லிபோன்னு கத்துவான். அந்த டென்ஷனை பார்த்து பார்த்து ரசிச்சான். நம்ம காரா இதில் பார்த்தா அப்படி அதை வச்சுக்கிட்டு வேதனைப்படுறதையும் பின்னாடி கத்திட்டு வர்றதையும் பார்த்து பார்த்து அப்படியே அப்படியே உனக்கு உள்ள அப்படியே ஏறிச்சு. இங்கே எல்லாத்தையும் அடக்கிட்டான் சாஸ்கே. நருட்டோ கிட்ட என்னென்ன விட்ட பண்ணனா அதெல்லாம் விட்டு ட்ரை பண்ணி பார்த்தான். ஆஹா எதுக்குமா சரி. இப்போவும் சாஸ்கேக்கும் டைடாரா ஒரு இதே கிடையாது. அவனை இது பண்ணணும், அட்டாக் பண்ணணும், ஜெயிக்கணுன்ற தாட் இல்லை. அவனுக்கு இட்டாச்சு மட்டும்தான். அது மட்டும்தான் இப்போவும் ஃபோக்கஸாக இருக்குது. அது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.